ஷே விஷ்ணு பிரம்மா நந்தி எப்பா சூரியன் காலட்டையோ கடவுள்கிட்ட நீ கணக்கு கேட்க இந்த கணக்கு உன்னுடைய கணக்கில் உன் காதுக்கு நாங்கள் கொடுக்கணும்ல. கணக்கு கொடுத்தாச்சு. கண்ணை கட்டிட்டாருப்பா, மந்திரத்தால் கட்டிட்டார். எல்லா ஆணும் பெண்ணும் அந்த பவரை கீழே இறக்கிருப்பா, இறக்கிருக்கு. நீ வெயில் வெப்பத்தை, சூரிய வெப்பத்தை புரியா உச்சித்தலை அவன் கண்ணு 2 கண்ணு பார்வையில் இறக்கிறப்பா. ஏசியில் குழுன்னு நடப்பான். பலாயிரம் கோடி பேப்பரை வீடுகளை கட்டி அந்த வீடு கட்டி கெட்டடத்தை கீழே இறக்குவார். அந்த டைம் வரையில் அப்படியே பில்டிங்கு உலக நாடே இறக்குவார். உலக நாடு இறக்கையில் அப்போ மிச்சம் மீதி கிடக்கிறது ஐயோ குடிசை போட்டு சாப்பிட்டுக்கிடுவோம், விவசாயம் பண்ணி சாப்பிடுவோம். கடவுள் கொடுத்துருக்காரு. இப்படி பில்டிங் கட்டின பூரா இந்த செத்து போனான்னு அந்த வார்த்தை தான் வரும், புரியுதா? அதனால் இப்போ நம்ம கணக்கு விட்டதை இப்போதைக்கு எவனும் ஏற்று பார்க்க மாட்டான், எவனும் தூக்கியும் பார்க்க மாட்டான். கணக்கு போட்ட கணக்கு அடித்து நொறுக்குன பிறவை தேடி பார்ப்பான், தேடி தேடி எடுத்து பார்ப்பான். ஆகா என்ன கணக்கு போட்டிருக்காரு ஐயா, கடவுள் என்ன கணக்கு போட்டிருக்காரு, அப்போ தான் தேடி பார்ப்பான். இப்போ பார்க்க மாட்டான். நீ என்ன செய்த, கண் பார்வை உலக நாடே இறக்கிரு. உலக நாடே சாதி சாதியாக மதமாக பூரா வச்சு நசுக்கி பூமியை பாழாக்கி வச்சுருக்கான். கண்டார ஓலிமானுங்க முக்கால் சத்தியம். நீதிமன்றம் கோர்ட்லேயும் சாதி சாதியாக ஓடுது. பூமியும் சாதி சாதியாக ஓடுது. சாதி சாதியோட பூமியை கொடுத்துருக்காரு. வெதரில் எத்துனாருன்னு வச்சுக்கோ வீங்கி போகும். கண்ணு 2 கண்ணு பழுத்து போகும். முக்கால் சத்தியம் புரிஞ்சுக்கோ. 3 பேர் கணக்கு போடுதோம், நந்தி விஷ்ணு பிரம்மா. முக்கால் சத்தியம். எப்பா சூரியன் நசுக்கி விட்டு 2ஆம் நம்பர் தொழில் வியாபாரம் பார்த்து பூரா மணியிட பூரா வேலைக்கு சேர்த்து அங்கங்கே 2ஆம் நம்பர் தயாரிக்கிறதுக்கு பூரா அவன் கண் பார்வையை கீழே இறந்து விட்டு அவன் தொழில் எல்லாமே நாசமாக போட்டோம். 2ஆம் நம்பர் என்ன தெரியுதா, சாப்பிடுற உணவுலேருந்து ஆடைகள்லேருந்து. ஆடை போடுதானே அது 2ஆம் நம்பர் தான். இருக்குது லிமிட்டாக போட்டுக்கணும். அளவுக்கு மீறி நான் போடுறதுக்கு நான் கொடுக்கல. பேப்பரை விட்டுட்டான்ல. எப்போ இன்னொன்று சூரியன் கேட்டுக்கோப்பா, எல்லா வீட்டுகள்லேயும் பேப்பரை மோந்து பார்த்து நக்குது. வீட்டில் போய் நக்குதான். பேப்பர் புது தாள் வந்தோடனே மோந்து உறிஞ்சி இழுக்கான். அரசியல்வாதி மோந்து அப்படி உறிஞ்சி இழுத்தோடனே அவன் வீட்டில் பொண்டாட்டி பிள்ளைய போய் பலபடி எந்த இடத்துல மோந்து இழுக்கணுமோ அந்த இடத்துல போய் மோந்து பார்த்து இழுக்கான். அப்போ எப்படி என்ன அர்த்தம் புரிஞ்சுக்கோப்பா, புரிஞ்சுக்கோ. அந்த தாள் பேப்பரு டெல்லியில் இருக்கவனை கண்ணை கட்டியாச்சு. நீ ஒரு கட்டி அவனை இதோட அப்படியே ரணவழியை துடிக்க விடு. டெல்லி பிரதமர்லேருந்து குடியரசுத் தலைவர், ஜனாதிபதி எல்லாம் அனைத்து மந்திரி இந்திரி அவன் மண்டையில் இறக்கி அந்த கண் பார்வையை இழந்து தடவை விடு, சரியா? பூமியை அழிக்கான் அவன். மனித பேரை இன்னும் பண்ணிட்டு போகிறான், நமக்கு தேவையில்லை. ஆனால் பூமி பூரா பாம்புகளை போட்டு வெடிகுண்டுகளை போட்டு கரிமருந்துகளை விட்டு எல்லாம் பாழாக்குதான், பூரா பாழாக்குதான். பாழாக்க வந்த பாய்ப்பே உலக நாடே இதே ஜோலி. இன்னொன்று கேட்டுக்கோப்பா, இந்த இராணுவ வீரர்களை இப்படியே போட்டு தாக்கி இவனுங்களை பார்டர்லே போட்டு வச்சிட்டான். இதே இப்படியே கிடக்கட்டும் இதே இந்த கண்டாரோலிமை டெல்லியில் கிடக்காம பார்த்தியா, இவர் தான் கண்டாரோலிமை. அவன் இந்த செம்மத்தில் அடைச்சி ஆளனும் பார்க்க அது முடியாது. இவர்கிட்ட முடியுமா கடவுள்கிட்ட? இவன் எப்போ பிரதமர் முக்காடு தொப்பி தாடி இவன் அந்த நேரத்தில் சத்திய வாக்கு வாங்கினவன். இப்போ என்னமோ அந்த மார்க்கத்தில் உள்ளே கிடந்து இவர் தான் தூக்கி போட்டிருக்காரு ஐயா வாடா அப்படின்னு. அதை உடனே இந்து மதம், நான் சட்னி மதம், சாம்பார் மதமுங்க. இவர் படைக்கிறது ஒரே உயிர். ஆடு மாடு கோழி பறவைகள் விலங்கு வரைக்கும் ஒரே உயிர்ன்ட்டார். ஆனால் இந்த பிரித்து வச்சு நாசம் பண்ணுதான், புரியுதா? டெல்லியில் கிடக்கிறவன் 9ஆம் நம்பர் முக்காடு தொப்பி தாடி இந்த செம்மத்தில் ஆட்டி படைக்கணும்னு நினைக்கான். இவர்கிட்ட முடியுமா? 2 பக்கத்தில் நெரிச்சிருவார். கண்ணை கட்டிட்டீல அவனுக்கு. நீ ஒருக்கா கட்டிக்கோப்பா சூரியன், நீ ஒருக்கா கட்டி. சனி கட்டிட்டான். இப்போ அவன் கண்ணு அப்படியே இறக்குவார் கீழே. அவனுக்கு ஒன்றும் மூளை ஓடாது. அவனே உள்ள வலையில் மாட்டுவான். பிரதமர் டெல்லி டு தமிழ்நாடு உலக நாடு பிரதமர் புறப்பை இவனை ஏறி அடிப்பான். ஏறி எப்படி அடிக்கான், நல்லா தின்னுட்டு கொழுக்க பேப்பரை வச்சு ஏறி அடிக்கானா, அதை மாதிரி இவன் ஏறி அடிப்பான். இவனை தூக்கி போட்டு ஏறி அடிக்கட்டுப்பான். முக்கால் சத்தியம் சந்தோஷமாக 2 கண்ணு மானிட பிறவியை கட்டுதார். முக்கால் சத்தியம் விளங்க மாட்டான், நாசமாக போயிடுவான். குடும்பமே நாசமாக போயிடும். இல்லை உயிர் வாழ்வதற்கு பூமியில் கொடுத்துருக்காரு. பூமி அழிக்காட கொடுத்துருக்காரு. கண்டாரோலி மன்னர்களை பூமி அழிக்க